நம்ம இப்போது சிவஞான சித்தியார் சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். சிவஞான சித்தியாரும் சிவஞான போதமும் ஒன்று தான். நமக்கு நூல் ரெண்டாக இருந்தாலும் கருத்து ஒன்று தான். சிவஞான போதத்திற்கான உரை தான் என்னது சித்தியார். ஆசிரியர் ரெண்டு பேரும் வேறு, நூலில் பார்த்தா வேறு வேறையாக தெரியும். உண்மையில் சிவஞான போதமும் சித்தியும் ஒரே நூல் தான். அதில் கருத்து இருக்கும். அந்த கருத்துக்கு உரை எதில் இருக்கிறது? சித்தியாரில் இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா அது நமக்கு நூல் வரலாறுலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நம்முடைய மெய்கண்டார் கொடுத்தது சிவஞான போதம், அடுத்தது அருணந்தி சிவம் கொடுத்தது சிவஞான சித்தியார். அதன் பிறகு நமக்கு அவர் காலத்திலேயே நம்முடைய மறைஞான சம்பந்தர் அவருடைய மாணவர், யாருடைய மாணவர்? அருணந்தி சிவத்தினுடைய மாணவர் மறைஞான சம்பந்தர். அவருடைய மாணவர் உமாபதி சிவனார். உமாபதி சிவனார். இந்த உமாபதி சிவனார் செஞ்ச நூல் 8 நூல். சித்தாந்த அட்டகம் என்று பெயர். சித்தாந்த அட்டகம். அதில் மிகச்சிறந்த நூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவப்பிரகாசம். அதாவது உமாபதியார் செஞ்ச நூலில் மிகச்சிறந்த நூலாக போற்றப்படுவது எது? சிவப்பிரகாசம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம், சிவஞான போதத்தை படிக்கணும்னு சொன்னால் மிக மிக நுட்பமாக இருக்கும். 12 நூற்பா தான். எத்தனை நூற்பாங்க? 12 நூற்பா. அதற்கு ஒரு 80 வெண்பா இருக்குது. ஒரு 80 வெண்பா இருக்கிறது தோராயமாக. நூற்பா 12 படித்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். ஏன்னா அது அதிதீவிர பக்குவம் உடையாருக்கு. சிவஞான போதம் யாருக்குங்க? அதிதீவிர பக்குவம் உடையாருக்கு தான் சிவஞான போதம். ஏன்னா ரொம்ப ரொம்ப செறிந்த கருத்து, நுட்பமாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக, நல்லா சிவபுண்ணியம் நிறையா இருக்கணும். எதுக்கு? சிவஞான போதம் படிக்கணுன்னாவே என்ன வேணும்? சிவபுண்ணியம் நிறைய வேணும். பூசை நல்லா பண்ணணும். பூசை நல்லா பண்ணால் தான் சிவஞான போதம் விளங்கும். இல்லைன்னா சிவஞான போதம் விளங்காது. அப்புறம் அந்த சிவஞான போதத்துக்கு உரை செஞ்சுருக்கிறவர் யார்? அருணந்தி சிவன் செஞ்சுருக்கிறார். அவர் இங்கே சுபக்கத்தில் 328 பாட்டு, 328 பாட்டு, பரபக்கத்தில் ஒரு 320 பாட்டு, ஏறத்தாழ ஒரு 650 பாட்டில் சிவஞான போதத்தை விரிச்சிருக்கிறார். சிவஞான போதத்தை விரிவாக படிக்கணும்னா எங்கே படிக்கணும்? சித்தியாரில் படிக்கணும். அப்படின்னு எத்தனை பாட்டு படிக்கணும்? 650 பாட்டு தோராயமாக. 650 பாட்டு. அங்கே போனால் ரொம்ப சுருக்கமாக இருக்குது சார், ஒன்றும் புரியல. என்னன்னு கேட்டால் சடங்குன்னு சொல்லி முடிச்சிட்டிங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு தோணும். சரி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் அப்படின்னு இங்கே சித்தியாருக்கு வந்தால் அவர் 650 பாட்டில் விளக்குறார். ஐயோ இவ்வளவெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு பொறுமை இல்லைங்க. நமக்கெல்லாம் என்ன பிரச்சனை? ரொம்ப சுருக்கமாக சொன்னாலும் புரியாது, ரொம்ப விரிவாக சொன்னாலும் புரியாது. எங்கெங்கே இவ்வளவு பாட்டு எங்கெங்கே அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? அதுவும் புரியாது. இப்போ நமக்கெல்லாம் என்ன வேணும்? சொல்லுவாங்க கிறிஸ்பாக சொல்லுங்கள். எப்படி சொல்லணும்? கிறிஸ்பாக சொல்லுங்கள். எல்லாம் சொல்லணும், ரொம்பலாம் வேண்டாம், புரிகிற அளவுக்கு சொல்லணும், நிறையா சொல்லக்கூடாது. இப்போது இந்த ஞானிகள் இந்த நூல் செய்கிற போது யாரை நோக்கி செய்கிறாங்க? நூல் யாருக்கு? நூலுக்கான அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தா, இப்போ சிவஞான போதத்தில் இருக்கிறதா சித்தியாரில் இருக்குது. சித்தியாரில் இருக்கிறதா எதில் இருக்குது? சிவப்பிரகாசத்தில் இருக்குது. ஆனால் இதுக்குரிய அதிகாரி யார் அப்படின்னு கேட்டால் அவர் பார்க்குறாங்க இந்த நூல் யாருக்குன்னு முதல்ல முடிவு செஞ்சுட்டு தான் நூல் செய்கிறாங்க. நூல் செய்யும்போது யாருக்கு இந்த நூல் என்று பார்த்து தான் நூல் செய்கிறாங்க. இப்போது இந்த சிவப்பிரகாசம் யாருக்கு? நமக்கு தான். இப்போ அதெல்லாம் நமக்கு இல்லையான்னு கேட்டால் நமக்கு தான். ஆனால் 650 பாட்டு ஆனாலும் பரவாயில்லைங்க, படிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிற ஆளுக்கு அந்த பாட்டு 650 அப்படின்னா உங்களுக்கு இல்லைங்க, உங்களுக்கு இல்லை. அப்போது சித்தாந்த கருத்தை தெரிஞ்சுக்கணும். ஓரளவுக்கு ரொம்ப விரிவாக இல்லைனாலும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்காக
செய்யப்பட்ட நூல் சிவப்பிரகாசம். இப்போ என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அத்தனையும் இதில் சொல்லியிருக்கிறார். இதில் சிவஞான சித்தியாரில் 650 பாடலில் சொன்ன கருத்தை இவர் என்ன செய்கிறாரு, 100 பாட்டில் சொல்கிறார். 100 பாட்டில் சொல்கிறார். இப்போது நமக்கு இதை படிக்கணும். முதல்ல இது புரிஞ்சதுக்கப்புறம் இதை மேலே நிறைய சந்தேகம் வரும். அதன் பிறகு இதுக்கு தெளிவு வேணும்னா எங்கே போகணும், சித்தியாருக்கு போகணும். அப்புறம் ஏங்க இதை முதல்ல நடத்தலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாடத்திட்டம் அப்படி தான் இருக்குது, புரியுதுங்களா? அப்போது கொஞ்சம் சித்தாந்தத்தை எல்லாத்தையும் படிக்கணும், அளவாக படிக்கணும். அளவாக படிக்கணும்னா முதல்ல எந்த நூல் படிக்கணும், சிவப்பிரகாசம் படிக்கணும். இதுக்கு அடுத்து திருவருட்பயன், அடுத்தது திருவருட்பயன். திருவருட்பயன் இந்த ரெண்டுக்கும் இடையில நிற்கிற நூல். எந்த ரெண்டுக்கும், சித்தியாருக்கும் சிவப்பிரகாசத்துக்கும் நடுவில் நிற்கிற நூல் எது, திருவருட்பயன். ஏன்னா அதுலேயும் 100 செய்யுள் தான், 100 செய்யுள். ஆனால் அது எப்படி இருக்கும், குறட்பா, திருக்குறள் மாதிரி 1.25, மொத்தம் 7 சீர் தான் இருக்கும். திருக்குறள் மாதிரியே இருக்கும். 100 குறட்பா, 100 குறட்பா, 10 தலைப்பு, 10 அதிகாரத்தில் அது இருக்கும். அப்போ அது என்ன எப்படி இருக்குன்னா இதை விட சுருக்கமாக இருக்கும், இதை விட சுருக்கமாக இருக்கும். ஆனால் திருவருட்பயன் படிக்கும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சைவ சித்தாந்தத்தை சும்மா பேரளவில் தெரியணும்னா எதை படிக்கலாம், திருவருட்பயன் படிக்கலாம். அதோடு அது முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாத்தையும் படிச்சுட்டு எது சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம், இப்படி சைவ சித்தாந்த நூலை பூரா படிச்சுட்டு திருப்பி போய் திருவருட்பயன் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி தெரியும். எப்படின்னு கேட்டால், திருக்குறள் 1ஆவதுலேயும் திருக்குறள் இருக்கிறது, கல்லூரிலையும் திருக்குறள் இருக்கிறது. ரெண்டும் ஒரே குறள் தான். ஆனால் ஒரே எப்படி இருக்கும், 1ஆவதுக்கு சொல்லும்போது ஒரு மாதிரி சொல்லுவாங்க, கல்லூரியில் அதே திருக்குறள் நடத்தும் போதே வேறு மாதிரி நடக்கும். ஏன்னா அது ரொம்ப நுட்பம் அதில் இருக்குது, இலக்கணம் இருக்குது, நுட்பம் இருக்குது. அதெல்லாம் எங்கே நடத்துவாங்க, கல்லூரியில் நடத்துவாங்க. 1ஆவது நடத்த முடியுமா, நடத்த முடியாது. அப்போது திருவருட்பயனை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு பாடம் நடத்தலாம். யாராருக்கு, இப்போ தாங்க சைவ சித்தாந்தம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் திருவருட்பயன் நடத்தலாம். ஐயோ ஓரளவுக்கு எல்லா பாடமும் படிச்சிருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் திருவருட்பயன் படிக்கலாம். அப்போ முன்னாடியும் படிக்கலாம், பின்னாடியும் படிக்கலாம். 2லேயும் அதன் அளவு எப்படி இருக்கும், வேறு வேறு பரிமாணத்தில் தெரியும். அவ்வளவு நுட்பங்கள் எதில் இருக்கிறது, திருவருட்பயனில் இருக்கிறது, திருவருட்பயனில் இருக்கிறது. ஆனால் இப்போ நமக்கு பாடம் எது, சிவப்பிரகாசம். இந்த சிவப்பிரகாசம் நமக்கு 100 பாடல்களை உடையது. நூலை அருள் செய்தவர் யார், உமாபதி சிவனார். மரபு நமக்கு தெரியும், மெய்கண்டார், அருணந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவனார். இவர் 8 நூல் செஞ்சிருக்கிறார். சித்தாந்த அட்டகம், அட்டகத்தில் ரொம்ப முக்கியமான நூல் சிவப்பிரகாசம். இந்த சிவப்பிரகாசனுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பொது சிறப்பு, பொது அதிகாரம், சிறப்பு அதிகாரம் என்று 2ஆக பிரிக்கிறார். இப்போ நீங்கள் சிவஞான போதத்தை படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்போம், பொது அதிகாரம், சிறப்பு அதிகாரம் என்று. சிவஞான போதம் எத்தனை அதிகாரம் இருக்குது, 2 அதிகாரம் இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையாம்மா, பொது சிறப்புன்னு இருக்கா இல்லையா. அந்த பொது சிறப்பு என்பது சிவஞான போதத்தில் எங்கேயும் சொல்லலை, சிவஞான போதத்தில் எங்கேயும் சொல்லலை, சிவஞான சித்தியார்லையும் சொல்லலை. அது எங்கே சொல்லியிருக்கு, சிவப்பிரகாசத்தில் உமாபதி சிவனார் இந்த நூலை 2ஆக பிரிக்கிறார், பொது சிறப்புன்னு 2ஆக பிரிக்கிறார். இது பிரித்ததுனால தான், இதை வச்சு தான் நம்ம என்ன பிரிக்கிறோம், சித்தியாரையும் பிரிக்கிறோம், சிவஞான போதத்தையும் பிரிக்கிறோம். புரியுதா இல்லைங்களா? சாப்பாட்டு நேரம் ஆயிடுச்சு என்னமோ, சத்தத்தையே காணோம், ஒரே மயக்கமாக தெரியுது. அப்படியா, தெரியுது தெரியுது. பொது சிறப்பு என்று 2 கூறு உண்டு. 1லேருந்து 50 வரைக்கும் பொது அதிகாரம், 1லேருந்து 50 வரைக்கும் பொது அதிகாரம், 51லேருந்து 100 வரைக்கும் சிறப்பு அதிகாரம். சிவப்பிரகாசம் 2 அதிகாரங்களை உடையது. முதல் 50 பொது, 2வது 50 சிறப்பு. இந்த பொது என்று சொல்லக்கூடிய 50லையும் 1லேருந்து 13 வரைக்கும், 1லேருந்து 13 வரைக்கும் பாயிரம், 1லேருந்து 13 வரைக்கும் பாயிரம், 14லேருந்து 50 வரைக்கும் பொது அதிகாரம். இப்போ பொது அதிகாரத்தை 50ஐயும் 2ஆக பிரிக்கலாம்.
பாயிரப்பகுதி 13 பாட்டு பாயிரம் வைக்கிறார். 13 பாட்டு பாயிரம் வைக்கிறார். அதுக்கு மேலே 14லிருந்து 50 வரைக்கும் பொது அதிகாரம் என்று வைக்கிறார். பாயிரம் என்பது ஒரு நூலுக்கு எப்படி இருக்கணும்? கட்டாயம் இருக்கணும். அது ஏற்கனவே அதுக்கு விதியெல்லாம் சொல்லியிருக்கிறோம். 1000 முகத்தால் அகன்றது ஆயினும் பாயிரம் அல்லது பணுவல் அன்றே என்பது தமிழ் இலக்கணம். எவ்வளோ பெரிய நூலாக இருந்தாலும் என்ன இருக்கணும்? பாயிரம் கட்டாயம் இருக்கணும். பாயிரம் ஏன் இருக்கணும்? படிக்கிறதா இல்லையான்னு முடிவு பண்ணுறதே பாயிரத்தை வச்சு தான். பாயிரத்தை படித்தா இதுக்கு மேலே போகலாமா வேண்டாமா, இது நமக்கான நூலா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம். நூன்முகம், அணிந்துரை இன்னும் நிறைய பேர் இருக்குது. இப்போ நம்ம ஒரு புத்தகத்தை போய் கடையில் போய் பார்த்தோம்னா என்ன செய்வோம்? முன்னாடி அணிந்துரைன்னு போட்டிருப்பாங்க, எல்லாம் நூல்முகன் போட்டிருப்பாங்க. 2 பக்கம் இருக்கும். அதை எடுத்து படித்து பார்த்தா இந்த நூலில் என்னென்ன கருத்தெல்லாம் இருக்குது இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இதப்பா நமக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு வச்சிடலாம். இல்லைன்னா நல்லா இருக்குது, இதை தானே நம்ம எதிர்பார்த்தோம், அப்போ இதை வாங்குவோம் அப்படின்னு அதை வாங்குறோமா இல்லையா? அப்போ அதுக்கு என்ன வேணும்? ஒரு முன்பகுதி, முன்னுரை நூன்முகம் என்று அதுக்கு போட்டிருப்பாங்க. அது மாதிரி சிவப்பிரகாசத்திற்கு முதல் 13 பாடல் பாயிரப்பகுதி என்று அமைந்திருக்கிறது. சரிங்களா? அடுத்தது 14லிருந்து 50 வரைக்கும் பொது அதிகாரம், 51லிருந்து 100 வரைக்கும் சிறப்பு அதிகாரம். சரி, முதல் பாடல் சிவப்பிரகாசம் முதல் பாடல். புத்தகம் இருக்கிறவங்க பாருங்கள், இல்லைனா ஒரு பாட்டை நடத்திடுவோம். விநாயகர் பெருமானை வணங்கிடலாம். காப்பு செய்யுள் முதல் பாடல். காப்பு செய்யுள்னாவே யாருக்கு வணக்கம்? விநாயகர் பெருமானுக்கு தான் வணக்கம். விநாயகர் பெருமானை முதல்ல வணங்குறார். ஒளியான திருமேனி உமிழ்தான மிகபேவும் களியார வருமானை கடல் நாளும் மறவாமல் அழியாலும் மலர்தூவும் அடியார்கள் உளமாய வெளியாகும் வலிதாய வினைகூட நினையாவே. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவு களியார வருமானை கடல் நாளும் மறவாமல் அழியாலும் மலர்தூவும் அடியார்கள் உளமாய வெளியாகும் வலிதாய வினைகூட நினையாவே என்று விநாயகப் பெருமானை துதிக்கிறார். விநாயகப் பெருமானுடைய திருமேனி ஒளியான திருமேனி, ஞான பிரகாசமாகிய திருமேனி. இப்போ நம்ம திருமேனியெல்லாம் என்னது? மாயாகாரியம். நம்ம உடம்பு மாயாகாரியம், அவருடைய உடம்பு என்னது? ஞானமே வடிவாகி. வள்ளல் பெருமான் இவர் பேசுகிறார் இல்லையா? யார்? கிருபானந்த வாரியார் பேசும்போது சொல்லுவார், ஞானமே வடிவாகிய வள்ளல் பெருமான் முருகப்பெருமான், வயலூர் முருகப்பெருமான் கருணையினாலே அப்படின்னு பேசுகிறாரா இல்லையா? ஞானமே வடிவு. யாருக்கு? முருகப்பெருமானுக்கு ஞானம்தான் வடிவு, விநாயகப் பெருமானுக்கும் ஞானம்தான் வடிவு. அதாங்க சொல்கிறார், ஒளியான திருமேனி, சுயம் பிரகாசம் என்று சொல்லக்கூடிய ஞானமே திருமேனி. விநாயகப் பெருமானுக்கு என்னதுங்க? ஞானமே திருமேனி. நம்ம மாதிரி மாயாகாரிய உடம்பு கிடையாது. விநாயகப் பெருமானுக்கு உடம்பு 4 கை, தும்பிக்கையோட 5 கை எல்லாம் சொன்னாலும் இதெல்லாம் என்னது? நம்ம உடம்பு மாதிரி அவர் உடம்பு கிடையாது. புராணத்துல எல்லாம் சொல்லுவாங்க, என்னென்னு சொல்லுவாங்க? அம்மை போனாங்க, அழுக்க எடுத்து பிடிச்சி வச்சாங்க. இதெல்லாம் புராணத்தில் நிறையா கதை இருக்கும். புராணத்தில் இருக்கிற கதைகள் எல்லாம் நீங்கள் படிக்கும்போது அதனால் சொல்லப்படுகிற தத்துவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு கதையை விட்டுறணும். புரியுதா இல்லைங்களா? புராணங்களில் வர கதைகள் எல்லாம் யாருக்கு? ரொம்ப எளிமையாக, அறிவு சரியாக விளங்காமல் ரொம்ப கீழே இருக்கிற பாமர மக்களுக்கு பக்தியை போதிப்பதற்காக சொல்லப்படுகிற புராண கதைகள். அந்த கதைகளை படிக்கும்போது ரொம்ப கவனமாக படிக்கணும். ஏன்னா அதனால் சொல்ல வருகிற கருத்து என்னன்னு எடுத்துக்கிட்டு கதையை அப்படியே விட்டுறணும். ஏன்னா கதை எப்படி சொல்லியிருப்பாங்க? சும்மா எல்லாரும் ஒரு பாமரனை கூட புரியணுங்கிறதுக்காக ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. கதையில் சில கற்பனைகளும் இருக்கும். அதனால் புராண கதைகளே நாம் கேட்குற போது கொஞ்சம் கவனமாக கேட்கணும். ஏன்னா அது சொல்லக்கூடிய தத்துவம் உண்மையாக இருக்கும். சொல்லுகிற பாணி எப்படி இருக்கும்? கொஞ்சம் கதையை கலந்து இருக்கும். அப்போ கதையை விட்டுட்டு அதனால் பெறுகிற கருத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும், கதையை எடுத்துக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ என்ன செஞ்சுருப்பாங்க?
யானை முகம் வடக்க தலை வச்சு படுத்திருந்தார், பெருமான் வந்தார், வெட்டினார், எடுத்து வச்சார், இப்படியெல்லாம் புராண கதை இருக்கும். விநாயகருக்கு கதையெல்லாம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் இல்லை. அவர் யார்? தடத்த சிவம். விநாயகப் பெருமான் யார்? தடத்த. முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் தடத்த சிவம். பெருமான் மேலேருந்து கீழே இறங்குறாரு. முதல்ல அருவுருவம் கடந்து நாதாந்த பெருவெளியில் இருக்கிற பெருமான் கீழே இறங்கி வரார். திருமேனி தாங்கிறார். திருமேனி தாங்கிறார். எத்தனை நாள் பேர் பற்ற முடிகிறது? குறைஞ்ச ஆன்மாக்கள் தான் அந்த வடிவத்தை பற்ற முடிகிறது. அப்போ என்ன செய்கிறாரு? இன்னும் கீழே இறங்கி திருமேனி லிங்க திருமேனிக்கு வரார். அங்கே வந்தாலும் உயிர் எவ்வளவு கம்மியாக தான் பற்றுது. அதுக்கு கீழே இறங்கி வரார் திருமேனி. அங்கேயும் உயிர்கள் எவ்வளவு இருக்குது? கம்மியாக தான் பற்றுகிறார். அதுக்கு கீழேயும் வரார். அதுக்கு கீழேயும் வருகிறார். முருகப்பெருமானாக வரார், விநாயகப் பெருமானாக வரார். எல்லாம் சிவபெருமானுடைய தடத்த திருமேனிகள். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். நீங்கள் கந்தபுராணம் எடுத்து படித்தீங்கன்னா பேர் முருகா முருகா முருகான்னு இருக்கும். அடையாளம் பூரா சிவபெருமான் அடையாளத்தையே சொல்லிட்டு வருவாங்க. அடையாளம் யாருடையது? சிவபெருமானது. பேர் என்னன்னு இருக்கும்? முருகன் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் தான் இவர். ஆனால் இவர் எப்படி வருவார்? கீழே இறங்கிட்டார். கீழே இறங்கியாச்சு. இன்னும் கீழே இறங்கி, ஏன்னா உயிர்கள் இப்போ முருகப்பெருமானை வணங்குறவங்க எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. தமிழகத்தில் முருகப்பெருமானை வணங்குறவங்க எவ்வளவு? ரொம்ப அதிகம். சிவபெருமானை வணங்குறவங்க, முருகனை வீட்டில் வச்சுக்கலாமா, சிவனை வைக்கக்கூடாதுமா, ரெண்டும் ஒன்று தான்யா. அதுவும் வேற இல்லை. அவனுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அந்த அறிவு கீழே இருக்கேன். அட பரவாயில்ல, ஆமாம் ஆமாம் முருகனை கும்பிடு. சிவபெருமான் வேண்டாம், யாரை கும்பிடு? முருகனையே கும்பிடியா. ஏன்? இங்கே பிடிச்சாதான் அங்கே வரணும். நீ இதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா இது என்ட்ரி தான், எக்ஸிட்டு வேற. இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டீங்கன்னா நீ எங்கே வெளியே வருவ? அங்கே தான் வெளியே வருவேன். அப்போ என்ன செய்யும்? அந்த அறிவு பக்குவத்திற்கு ஏற்ப ஆன்மாக்கள் என்ன செய்யும்? அதை பற்றும். இப்போ விநாயகப் பெருமான் எல்லாரும் ஏற்றுக்கிறான். யார்? சமண பௌத்தம் கூட விநாயகரை வச்சுக்கிறான். சமண பௌத்தம் கூட இப்போ என்ன செஞ்சுருக்கிறான்? ஜெயின் கோயில் என்ன இருக்கிறது? விநாயகர் இருக்கிறார். வைணவ கோயிலில் விநாயகர் இருக்கிறார். அப்போ அவர் என்ன இருக்கும்? சமயம் கடந்து போயிட்டார். அது யார்? தடத்த சிவமையா. அது யார்? தடத்த சிவம். அப்போ என்னென்னா உயிர்கள் பக்குவம் நோக்கி பெருமாள் கீழே இறங்கி 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 வரார். அதனால் கடைசியாக ரொம்ப கீழே இறங்கி வந்தது யார்? விநாயகப் பெருமான் தான். ஏன்னா நீங்கள் அதை அவரை என்ன செய்யலாம்? சாணி எடுத்து பிடிச்சி வச்சு பிள்ளையாரே அப்படின்னா வந்துடுவார். ஆமாம், நீங்கள் சாப்பாடை பிடிச்சி வச்சிங்கன்னா வந்துடுவார். மஞ்சளை பிடிச்சி வச்சிங்கன்னா வந்துடுவார். அவருக்கு என்ன கிடையாது? ஒரு நியதியும் கிடையாது. ஒரு நியதியும் கிடையாது. எங்கே வேணாலும் வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம். புரியுதா இல்லைங்களா? நீங்கள் திருநீர் வச்சுட்டு இளவுக்கு போனீங்கன்னா இளவுக்கெல்லாம் திருநீர் வச்சுட்டு வரலாமாயான்னு கேட்பான். பிள்ளையார் பிடிச்சி வைப்பான். எங்கே வைப்பான்? இளவு வீட்டில் வைப்பான். ஐயோ இது யாரியா? அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் எங்கே போனாலும் அவர் வந்துடுவார். ஏன்னா பெருமான் எல்லா இடத்துக்கும் வரணும். எந்த வடிவத்தில் வந்தால் நீ பிடிப்ப? அந்த வடிவத்துக்கு நான் வந்துடுறேன். அந்த வடிவத்துக்கு அவர் வருவார். அப்போ இறைவனுடைய மிக தடத்த திருமேனி யார்? விநாயகப் பெருமான் தான். விநாயகப் பெருமான் தான். அதனால தான் ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவு களியார வரும் ஆணை. உமிழ்தானம், தானம் என்பது இடம்னு பேர். உமிழ்தானம் எடுத்துக்க, மத நீர் சொரிகிற இடம். மத நீர் சொரிகிற இடம். ஏன்னா யானை வடிவங்கிறதுனால அவருக்கு என்னதுங்க? மதநீர் சொரியும். அது மதநீர் என்பது இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக உலகத்தில் இருக்கிற யானைக்கு மதம் பிடிச்சா என்ன செய்யும்? கட்டுப்பாடு இல்லாமல் போகும். ரொம்ப செருக்கோடு வரும். அது இயல்பாக ரொம்ப சாந்தமாக இருக்கிற யானை மதம் பிடிச்சா என்ன ஆகிடும்? ரொம்ப செருக்காக வரும். யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அது மாதிரி இந்த விநாயகப் பெருமான் வருவார். எப்போ வருவார்னா, நம் துன்பத்தை நீக்குவதற்கு மிகுந்த ஆற்றலோடு செருக்கோடு யார் வருவா? விநாயகப் பெருமான். ஒரு உமிழ்தானம் மிக மேவும். உமிழ்தானத்தில் மதநீர் சொரிகிறது. அந்த மதம் என்பது கருணையாகிய மதம்ங்கிறார். கருணையாகிய மதநீர் சொரிகிறது யாருக்கு? விநாயகப் பெருமானுக்கு. அந்த கருணையினால் எப்படி வர்றாரு? செருக்கோடு வருகிறார். வந்து என்ன செய்வார்?
நம் துன்பத்தை எல்லாம் நாம் செய்த வினைகளை எல்லாம் நீக்குவர். களி ஆற வரும் ஆணை. களி என்பது ஆனந்தம், இன்பம். நமக்கு இன்பத்தை தருவதற்காக கருணையாகிய மதநீர் சொரிந்து கொண்டு விநாயகப் பெருமான் மிகுந்த செருக்கோடு வருகிறார். வந்து எனது களியார வரும் ஆணை கடல். அந்த விநாயகப் பெருமானுடைய திருவடியை என்ன செய்யணும்? நாளும் மறவாமல். விநாயகப் பெருமானை எப்படி வணங்கணும்? தினந்தோறும் வணங்கணும். தினந்தோறும் நாளும் என்ன செய்யணும்? அழியாளும் மலர்தூவும் அடியார்கள். அழியாழ்தல், அழினது வண்டு. வண்டு மொய்க்கின்ற மலர்கள் அப்படின்னு அர்த்தம். தேன் நிறைந்திருக்கிற மலர்னு அர்த்தம். தேன் இருந்தால் தான் வண்டு மொய்க்கும். அப்போ தேன் நிறைந்த மலர்களை கொண்டு விநாயகப் பெருமானுடைய திருவடியை நாளும் வழிபாடு செய்கின்ற அடியார்கள். அழியாளும் மலர் தூவும். வண்டு மொய்க்கின்ற மலர்களை தூவி நாளும் பூசனை செய்கின்ற அடியார்கள் உளமாய வெளியாகும். அடியாருடைய உள்ளம், அடியாருடைய உள்ளம் என்னாகும்? உளமாய வெளியாகும். வெளி என்பது ஞான வெளி. விநாயகப் பெருமான் எங்கே இருப்பான்? ஞான வெளியில் இருப்பார். இந்த ஞான வெளி எதுன்னு கேட்டால் நாடோறும் வளதூவி வழிபாடு செய்கின்ற அடியார்களது உள்ளம். அடியார்களது உள்ளம் விநாயகப் பெருமான் வீற்றிருக்கக்கூடிய ஞான பெருவெளி. அப்போ விநாயகப் பெருமான் எங்கே இருப்பார்? அடியார்கள் உள்ளத்தில் இருப்பார். அடியார்களது உள்ளத்தில் இருப்பார். ஏன் இருப்பார்? நாள்தோறும் மலதூவி பூசிக்கிறதுனால. நாள்தோறும் விநாயகப் பெருமான் திருவடியை பூசிக்கின்ற அடியார்கள் உள்ளத்தில் தான் விரும்பி இருக்கிற ஞான வெளியாக இடமாக கொண்டு விநாயகப் பெருமான் என்ன செய்வான்? அங்கே எழுந்தருளுவான். ஆகையினாலே அந்த உள்ளத்தில் விநாயகப் பெருமான் குடியிருப்பதினால என்ன ஆகும்? வலிதாய வினை கூட நினையாவே. வலிமையான வினைகள் இந்த உள்ளத்தை கூடுவதற்கு அச்சப்படும். யாருடைய உள்ளத்தை? அடியார்களை கூடுவதற்கு எது அச்சப்படும்? வினை அச்சப்படும். வினை அச்சப்படும். காரணம் என்னது? விநாயகப் பெருமான் உள்ள இருக்கிறார். சரிங்களா? உள்ளத்தில் யார் இருக்கிறாரு? விநாயகப் பெருமான் இருப்பதனால அங்கே வினை கூடுவதற்கு அஞ்சும். பிடியதன் உருமை கொல மிகு கரியது வடிகொடு தனது அடி வழிபடும் அவர் எடை களைவதற்காக. இப்போ விநாயகப் பெருமான் எதற்கு இங்கே வர வச்சாரு? தன்னை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுக்கு துன்பம் வராது காக்கும் பொருட்டு விநாயகப் பெருமானை இந்த மண்ணுலகத்திற்கு யார் கொடுத்தா? முக்கன் முதல்வர் கொடுத்தார். சிவபெருமான் விநாயகப் பெருமானை கொடுத்ததற்கு காரணம் சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் துன்பம் வராமல் இருக்கணும். அதுக்காக என்ன செய்தார்? தனது அடி வழிபடும் அடியார்கள் வினை களைய அருளினன். யார்? வளமுறையில் இருக்கக்கூடிய திருவடிவளம் என்று சொல்லக்கூடிய இறைவன் கொடுத்தான். யாரை கொடுத்தான்? விநாயகப் பெருமானை கொடுத்தான் என்பது தேவாரம். அதே தான் இங்கே அழியாளும் மலதூவும் அடியார்கள் உளமாய வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. வினை கூட நினையாவே. அப்போது விநாயகப் பெருமானை வணங்கினா நமக்கு என்ன செய்யாது? வினைகள் வாதியா என்று. எனவே ஒரு காரியத்தை துவங்குகிற போது என்ன செய்யணும்? விநாயகரை வணங்கணும். நம்ம ஏற்கனவே சித்தியா துவக்கத்தில் சொன்னோம் இல்லைங்களா? என்னது? எடுத்த காரியம் இனிது முடியும் பொருட்டு. எடுத்த காரியம் இனிதும் முடியும் பொருட்டும் வினை நம்மை தாக்காமல் இருக்கும் பொருட்டும் விநாயகப் பெருமானை வணங்குதல் என்பது ஒரு மரபு. இப்போ எடுத்த காரியம் எது? சிவபிரகாசம் நூல் சிந்தனை. இந்த நூல் சிந்தனை முடிகிற வரைக்கும் வினை நம்மை தாக்காது. நம்மை காக்கும் பொருட்டு யாரை வணங்கணும்? விநாயகப் பெருமானை வணங்கி, பெருமானே இந்த நூல் முடிகிற வரைக்கும் எனக்கு எந்த இடையூறு இல்லாமல் திருவருள் செய்க என்று நாம் என்ன செய்யலாம்? விநாயகப் பெருமானை வணங்கி அடுத்த பாடலை மதிய அமர்வுக்கு பிறகு சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.
எல்லாருடைய சிவனையே போற்றி